ஜூன் போனால் ஜூலி காற்றே வந்துச்சடா. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. ட்ரெண்டிங் ஒரு வேர்டு இருக்குல்ல, அந்த ட்ரெண்டிங்ன்ற வேர்ட்ல அவங்க மூஞ்ச செட் பண்றதுக்கு பயங்கரமா போராட்டப்படுவோம். அந்த போராட்டத்தை தான் இப்ப கையில எடுத்திருக்காங்க ஜூலி. இந்த போராட்டத்துக்கு யார வந்து ஆயுதமா எடுத்திருக்காங்கன்னா விஜய் அவர்களை. அதாவது தாவேகால பெண்கள் பாதுகாப்பே கிடையாதான். அண்ணே நீங்க பேசலாமாண்ணே இதை பத்தி, உங்க கட்சியில முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாதுன்னு நீங்க ஏன்னு பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசி 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 இன்னைக்கு தமிழக மக்களை பயங்கரமா இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஜூலி, நீங்க இப்ப எந்த கட்சிக்கு சொம்படிச்சிட்டு இருக்கீங்க? திமுக. திமுக ஆளும் கட்சி. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல வாரத்துக்கு ஒரு முறை இல்ல 2 நாளைக்கு ஒரு முறை பாலியல் வன்கொடுமைகள் நடந்துட்டே இருக்கு. இந்த தமிழ்நாட்டுல அவ்வளவு பெண்கள் ரேப் செய்யப்பட்டாங்க. அப்பெல்லாம் இந்த குரல் எங்க போச்சு? 2 வயசு குழந்தைய திமுக நிர்வாகி பாலியல் வன்கொடுமை செய்தான். அப்ப எங்க போச்சு இந்த வாய்? விளாத்திக்குளத்துல 12வது படிக்கிற ஒரு பொண்ணை ரேப் பண்ணாங்க. அப்ப எங்க போச்சு இந்த வாய்? இந்த மாதிரி ஒவ்வொரு ரேப் கேஸுக்குமே திறக்காத இந்த வாய் ஒரு பப்ளிசிட்டிக்கு நான் மட்டும் எதுக்கு திறந்துட்டு வருது? உங்க மேல தானே கிட்னி திருட்டு வழக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ அப்படியே சோசியல் மீடியால அப்படியே லீக் ஆயிட்டு இருக்கு. யாருக்கு தெரியும்? ஒருவேளை இதெல்லாம் மறைக்கிறதுக்காக கூட நீங்க திமுகல போய் ஜாயின் பண்ணிருக்கலாம். உங்களுக்கு ட்ரெண்டிங் பேஸ் கிடைக்கணுன்றதுக்காக நீங்க விஜயை யூஸ் பண்ணிருக்கலாம். ட்ரெண்டிங் ஆகுறது தப்பு கிடையாது. அந்த ட்ரெண்டிங்க உங்க சுய புத்தி இருக்குல்ல, அதை வச்சு யோசிச்சு நல்ல வழியில எப்படி போய் ட்ரெண்டிங் ஆகலான்றத யோசிச்சு பாருங்க. அதை விட்டுட்டு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு அந்த கட்சி தலைவரை பத்தி புறம் பேசிக்கிட்டு தேவையில்லை. இதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு. சோ ஜூலியோட இந்த அதிரடி திருப்பத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.